हम देखेंगे, हम देखेंगे, लाजिम है कि हम भी देखेंगे, हम देखेंगे। हमें देखनी आज़ादी, हमें देखनी है, हमें देखनी है आज़ादी। வணக்கம். இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவெளியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன், டெமோக்ராட்டிக் தமிழன் சேனலுக்காக. டெல்லி போராட்டம் மெய் சிலிர்க்க வைக்கிறதுங்க. இது இன்றைய நிறைய மூத்தவர்கள், அதாவது பல போராட்டங்களை கண்டவர்கள் அகில இந்திய அளவிலே இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் போல தோன்றுகிறதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதில் பல ஒப்பீடுகளில் மேறக்குறை இருக்கலாம் கூட, அந்த அளவிற்கு இந்த போராட்டத்தை நம்முடைய இளைஞர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த விவசாயிகள் போராட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம், இன்றைக்கு அந்த வியந்து பார்த்த விவசாயிகள் போராட்டத்தை இருமாந்து பார்த்த விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு கீழ்த்தரமாக இந்த மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறதே என்று சாய்த்து சரித்து பார்க்கிறார்கள் நம்முடைய ஜனநாயக அமைப்பை, இந்த சிஸ்டத்தை என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நமக்கே இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையாகவா நாங்கள் இருக்கிறோம் என்று அவமானப்படுகின்ற கூறி குறுகின்ற வேளையிலே, ஆம், இந்த நாட்டில் பிரஜைகள் தான் என்னுடைய இளைஞர்கள், என்னுடைய நாட்டு இளைஞர்கள் எழுந்து நிற்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அது பெருமையாக இருக்கிறது. தோழர்களே, வெள்ளையர்களை காட்டிலும் நம்மை சுரண்டி கொழுக்கும் இந்த கொள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற உண்மையிலேயே இந்த இரண்டாம் சுதந்திர போராட்டத்தை இவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். கண்மூடித்தனமாக காவல்துறை தாக்குகிறது, மண்டை உடைகிறது, இரத்தம் கொட்டுகிறது, நிற்கிறார்கள், அடி அடி என்று நிற்கிறார்கள். திருப்பூர் குமரன் நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு செக்கெழுத்த செம்மல் அவர் நமக்கு நினைவுக்கு வருகிறார். பகத்சிங் நினைவுக்கு வருகிறார்கள். மாணவிகள் 23 நாள் அந்த ஐசாவை சேர்ந்த மாணவி, பிஹெச்டி படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவி தான் எவ்வளவோ பெரிய எதிர்காலம் நம்பிக்கைகள் எல்லாம், இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய இளைஞர்களுடைய நம்பிக்கை தகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை பற்றி கவலைப்படாத அந்த பெண்மணி அங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டது. சோனம் வாங்சுக்கு உலகமள அறிந்த மிகப்பெரிய அறிஞர் அவர். அவரை பற்றி நமக்கு நிறைய இங்குள்ளவர்களுக்கு தெரியாது. அவரை பற்றி, அவர் எழுதிய புத்தகங்கள் பற்றி நாம் பார்க்க வேண்டும். ஒரு சிலரை அந்த காவல்துறையினர் தரவென்று இழுத்து செல்லுகிறார்கள். சிலர் வெள்ளைச்சட்டை போட்டு வெளியே உள்ள குண்டர்களை இறக்கி வைத்திருக்கிறார்கள், கல்லை தூக்கி எறிகிறார்கள். கண்ணீர் புகை குண்டுகளை எரிந்தது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய பாறாக்கற்களையும் கற்களையும் அந்த மாணவர்களை தூக்கி எறியக்கூடிய நிலையை, பெண் பிள்ளைகளினுடைய அந்தரங்க உறுப்பிலே குத்தக்கூடிய நிலை, அவருடைய மார்புகளை பிடிக்கக்கூடிய ஒரு காவல்துறை. நம்முடைய குழந்தைகள்ங்க, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய எதிர்கால குழந்தைகளை இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க பார்க்க நெஞ்சம் பதைக்கிறது. ஆனால் இந்த இளைஞர்களுக்கு எப்படி இந்த நெஞ்சுரம் வந்தது? கட்சிகளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. எந்த கட்சிகள் வருகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. எந்த நெஞ்சுரம் இப்படிப்பட்ட அடியை வாங்குவதற்கான துணிச்சலை அவருக்கு தந்தது? காந்தியை பார்த்திருப்பார்கள், போஸை பற்றி படித்திருப்பார்கள், பகத்சிங்கை பற்றி படித்திருப்பார்கள், அம்பேத்கரனுடைய அந்த சட்டம் நமக்கு வழங்கியிருக்க உரிமைகளை பற்றி படித்திருப்பார்கள். இவைதான் அவர்களுக்கு அந்த அளவிற்கான துணிச்சலை கொடுத்திருக்கிறது. எல்லா ஒரு சர்வாதிகாரிகளும் எடுத்த அதே நடவடிக்கை, அது பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நண்பர்களே. அதாவது சொல்லி வைத்தார் போல அந்த சர்வாதிகாரிகள் ஒரே பாதையில் தான் செல்லுவார்கள், அங்குமிங்கும் விலகுவதில்லை. ஹிட்லர் எப்படியோ அப்படியே முசோலினி,
முசோலினி எப்படியோ அப்படியே இன்னும் பிற உலகத்தில் உள்ள டிக்டேட்டர்ஸும் நடந்து கொண்டிருக்கிற அந்த செய்திகள், ஜார் மன்னர் நடந்த செய்திகளையும் இன்று அதே பாதையிலே மோடி செல்லக்கூடிய இடையிலே பல்வேறு நம்முடைய மாணவர்கள் பாதிக்கப்படலாம். ஆனாலும் மார்க்ஸ் சொல்வார், இழப்பதற்கு எதுவுமில்லை கைவிலங்குகளை தவிர அடைவதற்கோ ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கல்வி புலத்திலே இன்றைய ஒரு ஊழலை நீக்குவதற்கு நீட்டுன்னு சொல்றாங்க. நீட்டு மட்டுமல்ல, நீட்டோடு இங்கு நிறுத்திக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஊடகத்தில் பேசுறாங்க, நீட்டுக்காகவா? நீட் என்பது ஒரு விடயம். இந்த கல்வி புலத்தில் சிபிஎஸ்இயோ மற்றும் பல்வேறு விதமான ஊழல்கள், கிட்டத்தட்ட 154 தேர்தல்கள் அந்த 10 ஆண்டுகளிலே இன்றைக்கு அதாவது லீக் ஆகியிருக்கிறது. எனவே அந்த லீக் மன்னன் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அதற்கு தலைமை தாங்கக்கூடிய மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற அடுத்த கட்டத்திற்கு போராட்டம் நகர்ந்திருக்கின்றது. அப்படி இப்படி என்று சில நாட்கள் கழித்தால் கூட இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கடைசியில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். எனவே எப்படி இருந்தாலும் கலந்து கொண்டிருப்பதை நாம் வரவேற்போம். தமிழகத்திலிருந்து ராஜா போய் கலந்து கொண்டிருக்கிறார், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர். அதே போல மகாராஷ்டிராவில் உள்ள உத்தவ் தாக்கரே போய் இருக்கிறார். யோகேந்திர யாதவ் அங்கேயே இருக்கிறார். திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கக்கூடியவர் பிரகாஷ்ராஜ் அங்கே அவர்களோடு இரவு படுத்திருந்து கதாநாயகனாக மாறியிருக்கிறார் என்று சொல்லக்கூடியது. அதைவிட இன்னும் முக்கியமான செய்திகள் உண்டு தோழர்களே. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை குறித்து எந்த விதமான அவர்களை போய் எடுக்கிறது, அவர்களை பற்றி போடுறதுங்கிறத இந்த கோடி மீடியா கண்டுகொள்ளவே இல்லை, இருட்டடிப்பு செய்தன. ஆனால் இது பழைய உலகம் அல்ல, இது புதிய உலகம், சமூக ஊடகங்களின் உலகம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த போராட்டங்கள் பற்றி செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெண் ஊடகவியலாளர் அந்த பெண்ணாக உண்மையிலேயே என்ன நடக்கிறது, யாரும் இங்கே குவார்டர் பாட்டில் கொண்டு வந்து பிரியாணி வாங்கி இந்த மக்களை கொண்டு வந்திருக்கிறார்களா, இல்லது உண்மையிலேயே அவர்கள் போராட்டத்திற்காக வந்திருக்கிறார்களா என்பது குறித்து ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சர்வதேசத்தில் உள்ள ஊடகங்கள் வந்திருக்கும் பொழுது இந்த கோடி மீடியாக்கள் சொல்வதற்கென்ன, ரிப்பப்ளிக்கன் டிவியிலேருந்து, டைம்ஸ் நவுலேருந்து, NDTVலேருந்து எதற்கு நமக்கு, இவர்களெல்லாம் கோடி மீடியாவே இருந்துவிட்டு போகட்டும். அதுபோல் இன்றைக்கு லண்டன் ஹை கமிஷன் முன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜந்தர் மந்தரில் உள்ள இந்த மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா ஜந்தர் மந்தரில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு மக்கள் இன்றைக்கு காலையில் திரும்பவும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வெளியிருந்து மக்கள் எல்லாம், டெல்லியில் உள்ள மக்கள், எங்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பழங்களையும் ரொட்டிகளையும் தண்ணீர் பாட்டில்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பாருங்கள். அதுபோல் ஒரு புறத்தில் டொனேஷன், நன்கொடை கொடுப்பதற்கான கவுண்டர்களை ஓப்பன் பண்ணி நன்கொடையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சில கயவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று. மக்களை சார்ந்திருங்கள், பணம் அவர்கள் தருவார்கள் என்ற அந்த தாரக மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கே கவுண்டர்களை ஓப்பன் பண்ணியிருக்கிறார்கள். மக்கள் கொட்டுகிறார்கள், பணத்தை கொட்டுகிறார்கள் என்ற செய்தி. சாப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல் அங்கே போராட்ட களத்தில் நடந்து கொண்டிருக்க சோஷியல் கிச்சன், சமூக சமையல் கூடங்களையும் அவர்கள் அங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள். முடிந்தவரை 20ஆம் தேதி இந்த மோடி அரசு இந்த போராட்டத்தை நசுக்கிவிட வேண்டும் என்று என்னவெல்லாமோ செய்தது. அதனுடைய அந்த சர்வாதிகாரிகளினுடைய புத்தகத்திலே என்னென்னது இருக்குமோ அவற்றையும் தாண்டி ஒரு காவல்துறை என்ன செய்ய கூடாததோ அதையும் செய்திருக்கிறது. லத்தியிலே ஆணியை வைத்து
அடித்திருக்கிறார்கள். பெல்லட் கன்ஸு, இங்கே சிறு சிறு குண்டுகளை வைத்து அந்த மாணவர்களுடைய அடித்திருக்கிறார்கள். நெஞ்சு பூராம் இங்கே குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படாது. கண் பட்டால் கண் போய்விடும். ஷாக் கொடுக்கக்கூடிய பேட்டன்ஸு, அவற்றை அவர்கள் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவை அனைத்தையும் பயன்படுத்தி முடியாத பட்சத்தில் சர்வதேச அளவில் இளைஞர்களை பார்த்து இப்படி இந்த மோடி அரசு பயப்படுகிறதே என்று உலகம் முழுவதும் கேலியும் கிண்டலுமாக அவமானமாக இன்றைக்கு பார்த்த நிலையில் அந்த காவல்துறையை பின்வாங்க வைத்திருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய இளைஞர்கள் வெற்றிகரமாக அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். அசிங்கப்பட்டு போன அந்த மோடி அரசினுடைய ஒரு ஜனநாயக முகமூடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிற கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இது ஒருபுறம். இன்னொரு புறம் டெல்லியில் மேற்கு பகுதியிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, பஞ்சாபிலிருந்து விவசாயிகள், அவர்கள் அந்த சீக் மக்கள் இருக்கிறார்களே, அது ஒரு போர் ரீதியான அது ஒரு மதம். அவர்கள் வாள்களோடும் ஈட்டிகளோடும் அந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை கூட நீங்கள் பார்க்கலாம். அதற்கு இன்னொரு ஒரு காட்சியை எனக்கு உங்கள் முன்னால் நான் காண்பிக்க விரும்புகிறேன். இருவேறு இயக்கம், இருவேறு காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காட்சி, காமுகர்கள், பாலியல் வல்லுறவு செய்த சாமியார்கள் காவல்துறையினுடைய மரியாதையோடு எப்படி அங்கே வெளியில் உலா வருகிறார்கள் என்ற ஒரு காட்சி உங்களுக்கு. இன்னொரு காட்சி, இந்த நம்முடைய பிள்ளைகள், இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும் நான் உங்கள் முன்னால் காண்பிக்கிறேன். இது ஒருபுறம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் காக்ரோச் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு ஆதரவாக இளைஞர்கள் பெங்களூரில் அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே பாலன் இல்லத்தில், டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகம் பாலன் இல்லத்திலே அங்கே இளைஞர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று அநேகமாக 4வது நாள் என்று நினைக்கிறேன் அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம். இன்னொரு புறம், இந்திய அரசியல் வரலாற்றில் பெண்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 33% அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்த அந்த சட்டம், அந்த சட்டத்தை இந்த அரசு இன்றைக்கு நிறைவேற்றியதற்கு பின்னும் அது இன்றைக்கு அமல்படுத்துவதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அது நடைமுறைக்கு வரல. எனவே இந்த வரவுக்கு இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொடரிலேயே அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி இன்றைக்கு சென்னையில் கவர்னர் மாளிகை, ஆளுநர் மாளிகையை இன்றைக்கு பெண்களினுடைய கூட்டமைப்பு, அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு இன்றைக்கு முற்றுகையிட்டிருக்கிறது. அந்த பெண்களை எல்லாம் இன்றைக்கு கைது செய்து ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்களினுடைய போராட்டம் வெல்க என்று கூறிக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.